ஊறப்பட்டு சேல அம்மா கூட ஒரு மாலை வாங்கி வரும் வேளை பொண்ணு வாசமுள்ள சோல தாலிய முடிக்கும் வேளைய நினைச்சு தேடுது மனசு பழுது வயசு மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு ஒன்ன மாலையிட தேடி வரும் நாள எந்த நாளு முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்த பின்னால மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு ஒன்ன மாலையிட தேடி வரும் நாள எந்த நாளு இந்த சிச்சுவேஷனுக்கு இந்த பாட்டு இப்படிதான் பண்ணணுமா இல்ல வேற மாதிரி இந்த பாட்டு பண்ண முடியாது? வேற மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலாம். ஆறு முகமான பொருள் ஆறு நரமல்தான் அழகன் இவன் முருகனிடம் இனிய பெயர் தந்தான் இருக்கு. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு மாலையிட தேடி வரும் நாளு எந்த நாளு பாடலாம். இதே சிச்சுவேஷன் மாறிடுச்சுன்னு வச்சுங்க. இப்போ காதலன் ஊருக்கு வரான், காதலியை காணாம பக்கத்து வீட்டில் இருந்தாலே எங்கடா போயிட்டா அப்படின்னு தேனா அதுக்கு டியூன் மாறி போயிடும். மாத்த உங்களுக்கு என்ன டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? டெஸ்ட் இல்லை, நான் சும்மா டவுட் கேட்குறேன். ஐயோ உங்களை டெஸ்ட் பண்ற அளவுக்கு எனக்கு ஞானம் இருந்தா நான் ஏன் எப்படி இருக்கேன் உங்ககிட்ட எனக்கு எப்படி? மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு உன்ன மாலையிட தேடி வரும் நாடு எந்த நாடு முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்த பின்னால மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு போடலாம். மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு மாலையிட போகும் அந்த நாளும் எந்த நாளு மாங்குயிலே 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 பாடலாம். சரி, இப்ப நான் இல்ல உங்க வீட்டுக்கு இந்த டியூனுக்காக வந்திருக்கிற ஒரு டேரக்டர்னு வச்சுங்க. உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டேன், லெஃப்ட் சைடு திரும்பினா உங்க ரூம், மறந்து போய் ரைட் சைடுல உங்க புள்ள யுவன் சங்கர் ராஜா ரூம் உள்ள நுழைஞ்சிடுறேன். அவர்கிட்ட போய் இந்த பாட்டு கேட்டிருந்தேன்னா அவர் இந்த பாட்டு எப்படி போட்டுருக்கு? அவர் மாதிரி டியூன் வேணா பாடலாமே தவிர மாங்குயிலே பூங்குயிலே சேதி பொண்ணு கேளு ஒன்ன மாலையிட போகும் அந்த நாளு எந்த நாளு முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்த பின்னால 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 மாங்குயிலே பூங்குயிலே சேதி பொண்ணு கேளு ஒன்ன மாலையிட தேடி வரும் நாளு 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 நாளு. சூப்பர். இவங்க வீட்லயே ஒரு மியூசிக் ஃபேக்டரி இருக்கு. 2 மகன்கள் இசையமைப்பாளர்கள், ஒரு மகள் பாடகி. ஸோ ஒரு மியூசிக் ஃபேக்டரியிலேருந்து தான் அவர் வந்திருக்காரு. ஸோ கவிஞர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்.